ஸோ இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமி 100 days ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸோடைய 11th எபிசோட். ஸோ இன்னைக்கு வந்து சரளி வரிசையோட 9வது வரி பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து நம்ம 10வது வரிக்கு அப்புறம் நம்ம ரெகுலராக 10லேருந்து 15 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீட், அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்பீடுன்னு தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அப்படி லேர்ன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி வந்து ரொம்ப கேட்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 9வது வரியிலையும் வந்துட்டு நம்மளுக்கு 2வது வரி அப்புறம் 4வது வரி வந்து சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அது எப்படி பாடுறதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துடலாம். சரி க மா பா மா தா பா சரி க மா பா த நீ சா சா நீ த பா மா பா க மா சா ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். சகலம் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வரும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு ட்விஸ்டிங் மாதிரி பா மா தா பா அப்படி வர மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாடி பாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ வீணை வாசிக்கும் போது எப்பயுமே பாடிக்கிட்டே வாசிங்க. ஓகேங்களா? இப்போ இரண்டாவது ஸ்பீட் பார்க்க போறோம். ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரங்கள், அதுதான் இரண்டாம் காலம். சரி க மா சரி க மா பா மா தா பா சரி க மா பா த நீ சா சா நீ த பா மா பா க மா சா நீ த பா மா க ரி சா சரி க மா பா மா தா பா சரி சரிங்களா? இப்போ அடுத்தது மூன்றாம் காலம், அதாவது தேர்ட் ஸ்பீட் நம்ம பாட போறோம். தேர்ட் ஸ்பீடுக்கு ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள் நம்ம பாட போறோம். சரி க மா பா மா தா பா சரி க மா பா த நீ சா சா நீ த பா மா பா க மா சா நீ த பா மா க ரி சா. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதுல வந்து முதல் 2 வரிக்கு துவக்கத்தாளம் இருக்கும். 3வது வரி 4வது வரிக்கு வந்து தொடக்கத்துல அதாவது 3வது வரிக்கு ஒரு தாளம், 4வது வரிக்கு ஒரு தாளமோட வந்து நம்மளுக்கு 3ஆம் காலம் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஒரே ஆவர்த்தனையில எல்லாமே ஃபுல் லைனுமே வந்து கம்ப்ளீட் ஆகிறது தான் நம்மளுக்கு வந்து 3ஆம் காலமா வந்து வருது. சரிங்களா? இன்னும் ஒரு தடவை வாசிச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 9 வரி பார்த்துட்டோம். 10லேருந்து 15 வரைக்கும் அது தனியான ஒரு யூனிக்கான லைனு. ஸோ அது வந்து தனியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் தேர்ட் ஸ்பீட் ஒரு தடவை என் கூடயே சேர்ந்து நீங்களும் வாசிங்க.
ஓகேங்களா. ஸோ இதோட வந்து 9 வரிகளுமே நம்மளுக்கு எண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் சரளி வரிசை முடிக்கும் போது 1லேருந்து 15 வரைக்கும் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீணை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னா என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் கேட்டவங்களுக்கு கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாசிச்சது கரெக்டாக இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஆடியோவோ இல்லைன்னா ஒரு வீடியோவோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.